யாரு நிரோத்தா சாரி சரத்குமார். நான் கூடங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போனா கரெக்டா 1:30 மணி 2 மணி தான் ஆகும். அப்ப நான் போய் பொண்டாட்டி எழுப்புவேன். எதுக்கும் ஒன்று எழுப்பி தானே ஆகணும். பொண்டாட்டி எழுப்புறது ஒரு காரணம் ஒண்ணுமோ. நான் இந்த உட்கால போய் 2:30 மணிக்கு எழுப்பிருக்கான் சரத்குமார். அது தூக்க கலக்கத்துல அந்த நைட்டிக்கெல்லாம் விளம்பரம் இருக்குது இல்லை, போய் கொடுத்துட்டு வந்து அது படுத்துருக்கு. 2:30 மணிக்கு ராதிகா அது கண்ணை கசிக்கு என்னங்க அன்னைக்கு வேற எதனா எழுப்பிருந்தா நீ ஆளு போய் மோடி கூப்பிடுறாரு பா. நீ சிரிச்சு கிரிச்சு என்ன ஏற்கனவே ப்ராப்ளம் புரியுதா? எனக்கு ஏற்கனவே 64 நாள் ஜெயில இருந்துட்டு வந்துக்கிறேன். யாரு நிரோத்தா சாரி சரத்குமார். நான் கூடங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போனா கரெக்டா 1:30 மணி 2 மணி தான் ஆகும். அப்ப நான் போய் பொண்டாட்டி எழுப்புவேன். எதுக்கும் ஒன்று எழுப்பி தானே ஆகணும். பொண்டாட்டி எழுப்புறது ஒரு காரணம் ஒண்ணுமோ. நான் இந்த உட்கால போய் 2:30 மணிக்கு எழுப்பிருக்கான் சரத்குமார். அது தூக்க கலக்கத்துல அந்த நைட்டிக்கெல்லாம் விளம்பரம் இருக்குது இல்லை, போய் கொடுத்துட்டு வந்து அது படுத்துருக்கு. 2:30 மணிக்கு ராதிகா அது கண்ணை கசிக்கு என்னங்க அன்னைக்கு வேற எதனா எழுப்பிருந்தா நீ ஆளு போய் மோடி கூப்பிடுறாரு பா. நீ சிரிச்சு கிரிச்சு என்ன ஏற்கனவே ப்ராப்ளம் புரியுதா? எனக்கு ஏற்கனவே 64 நாள் ஜெயில இருந்துட்டு வந்துக்கிறேன். பச்சையா பேசுறான். கேஸ் கொடுத்த ராதிகா கைதாகிறாரா திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராதிகா சரத்குமார் சார்பில் அவரோட மேலாளர் சென்னை காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சர்ச்சையாக பேசி அவ்வப்போது சிக்கல்ல சிக்கிறத வாடிக்கையா கொண்டிருக்காரு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மற்றும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு ஆகியோர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில தரக்குறைவான கருத்துக்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருந்தாரு. அவர் பேசிய வீடியோ வைரலானதை தொடர்ந்து கொடுங்கையூர் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செஞ்சு சிறையில அடைச்சாங்க. அதற்கு பின்னர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் தற்காலிகமா நீக்கப்பட்டதை அடுத்து நிரந்தரமா நீக்கப்பட்டாரு. இதை தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தன்னோட செயலுக்கு வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டதை அடுத்து மக்களவை தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் கட்சியில சேர்க்கப்பட்டாரு. இந்த நிலையில காஞ்சிபுரத்துல நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல சரத்குமார் மற்றும் ராதிகா குறித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவதூறாக பேசியது சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகிட்டு வருது. அவர் பேசுற வீடியோவை பகிர்ந்து பாஜக நிர்வாகிகள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது திமுக மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்கணும்னு கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. இது தொடர்பாக நடிகையும் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் தன்னோட எக்ஸ் தளத்துல ஏண்டா படுபாவி, ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா, உன்னையெல்லாம் இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்களே அவங்களத்தான் குத்தம் சொல்லணும், இதுல உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேரு வேற, உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் கடுமையா தண்டிக்கப்படணும், ஷேமான் திமுகன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ராதிகா சரத்குமார் டேக் செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில பொதுக்கூட்டத்துல தன்னையும் தன்னோட கணவரையும் அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நடிகை ராதிகா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரோட அடிப்படையில போலீசார் விசாரணை நடத்தி வர்ற நிலையில அவர் எந்த நேரத்திலையும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதா கூறப்படுது.